சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலருக்கும் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். என் வாழ்க்கையில ஒரு நபர் வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது. அந்த ஒரு நபர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் தான். அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை மிகவும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கஷ்டமாக மாறியதை நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது. அந்த நபரால் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களால மறக்க முடியாதுங்க. அந்த விதமான கஷ்டங்களும் அந்த ஒரு நபரின் காரணமாக பல பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டமே தான் இருக்கும். நீங்கள் அந்த நபரை நம்பி பல விஷயங்கள்ல முடிவுகளை எடுத்தீங்க. ஆனா அந்த முடிவுகள் சில நேரங்கள்ல உங்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தி இருக்கும். இருந்தாலும் அந்த நபரின் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் நீங்கள் மனம் தளராமல் இன்னும் சில விஷயங்களையும் உங்களுடைய பணத்தையும் கூட நீங்க கொடுத்து வைத்தீங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் பகிரவும் ஆரம்பித்தீங்க. அந்த ஒரு மனிதர் நமக்கு எது செய்தாலும் நல்லது மட்டும்தான் செய்வார் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செய்த அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லதை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் காலங்களும் நேரங்களும் மாற மாற அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியது. அதனை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நபரை நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம சேர்த்து கொண்டோம், அந்த ஒரு நபரினால் நல்ல மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கும். அந்த ஒரு நபருக்காக உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு பழைய கால நட்புகள், பழைய கால உறவினர்கள், அதாவது பழைய காலங்கள்ல இருந்து உங்க கூடவே இருந்த நபர்களை கூட நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு நபர் தான் உண்மையான நபர் என்று உங்களை நம்ப வைத்திருப்பார். அதனால பழைய உறவுகளை கூட நீங்க பேசாத ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு நபர் தவறான ஒரு நபர் என்று தெரியும் பொழுது நீங்கள் அந்த பழைய முகத்திடம் போய் எப்படி நம்மளுடைய மூஞ்சை காட்டுவது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான கஷ்டங்களும் எத்தனையோ விதமான கவலைகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களால சொல்ல முடியாத கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருந்தது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள நீங்கள் வைத்திருந்திருக்கலாம். நீங்கள் மிகவும் நம்பிய அந்த நபர் உங்களை ஏமாற்றி விட்டு, அதாவது உங்களிடம் பேசுவது போல பேசி உங்களை ஏமாற்றி விட்டு உங்களுக்கு பிடிக்காத நபர்களிடம் போய் உங்களுடைய ரகசியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான செயல் அனைத்தையும் கூறி உங்களுக்கு எதிராக திரும்ப வைத்திருப்பார். இந்த ஒரு செயலையும் அந்த ஒரு நபர் செய்திருப்பார். அதனால இதை உங்களால மன்னிக்கவே முடியாது. இதனால் உங்களுடைய மனதில் மிகுந்த ஒரு வேதனையானது ஏற்பட்டு இனிமே வாழ்க்கைக்குள்ள யாரையுமே நம்பக்கூடாது, அனைவரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு விஷயம் தோன்றியதாலேயே நீங்கள் இதற்கப்புறம் எந்த ஒரு மனிதரையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த ஒரு நபர் இப்படி இருந்தார் என்பதற்காக நீங்கள் அனைவரின் மீதும் இந்த ஒரு எண்ணத்தை வைப்பது மிகவும் தவறு. ஆனால் உங்களுக்குன்னு இருந்த சில உறவுகள் அந்த ஒரு நபரால் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள். அதனை நினைக்கும் பொழுதுதான் உங்களால அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல நண்பர்கள் மூலமும் உங்களுக்குள்ள அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடோடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரும் அவமானமும் ஏமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து அது இன்னும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பன் தானே அவனுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று பழகிய நண்பர்கள் உங்களின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவாமல் போனது மட்டுமல்லாமல் 4 பேர் முன்னிலையில் உங்களை கேவலமாக பேசி அவமானமும் படுத்தியிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் சில நபருக்கு சில தவறுகள் செய்திருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு நபரிடம் மட்டும்தான் நீங்கள் கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் 10 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த ஒரு உண்மையை உடைத்து உங்களின் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு அவமானத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். உங்களின் ரகசிய உங்களிடமிருந்தே வாங்கிக் கொண்டு அதையே உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தி சமுதாயத்தில் உங்களின் நல்ல ஒரு பெயரை கெடுக்க அவர்கள் முயன்ற தருணங்கள் உங்களை நிலைக்குனிய செய்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமாக வந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான்
நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த முடிவுகளில் நீங்கள் ஏதேனும் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலோ, ஒரு வேலையில் இருந்தாலோ, அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் முயற்சி செய்தும் அதனால எந்த விதமான பலனும் இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கடினமான முயற்சிக்கும் போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல விதமான முயற்சிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டினை மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அங்கீகாரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த காரியங்களில் வெற்றிகள் இப்பொழுது தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சிம்மம் ராசிக்கு அரசை குறிக்கும் கிரகமே சூரியன் தான். உங்களின் தற்போதைய கிரக அமைப்பில் பித்ருஸ்தானமும் சூரிய பலமும் உச்சத்தில் இருப்பதால் பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு சாதகமாக முடிந்து அனைத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அரசு வேலைக்காக தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு சாதகமான ஆணைகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு பெரிய ப்ராஜெக்டுகள் இப்பொழுது கைகூடி எல்லாமே நல்லதாகவே உங்களை தேடி வரக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. நிலுவையில் இருந்த அரசு மானியங்களும் பென்ஷன் தொகைகளும் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளோடு சுமூகமாக முடிந்து பெரும் பொருள் லாபத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய பதவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும். கௌரவத்தை குறிக்கும் 9ஆம் வீடும் ஜீவனஸ்தானமான 10ஆம் வீடும் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி மற்றும் பொறுப்பு உங்களை தேடி வந்து எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகளை வழிநடத்தும் உயர் பதவியும் அதற்கேற்ற ஊதிய உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய அரசியல் பொறுப்புகளோ அல்லது சமூக அமைப்புகளில் பெரிய பதவிகளோ உங்களிடம் தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த புதிய பதவி வாய்ப்புகள் உங்களின் சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பது நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.